நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது ஆவணி மாத சிறப்புகள் என்னென்ன, ஆவணி மாதத்தில் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, நம்ம என்னென்ன செய்யணும், எந்தெந்த நாளில் எந்தெந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு மிகுந்த பலன்கள் உண்டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆவணி மாதம் 12 ராசி பலன்கள், மேஷ ராசி முதல் மீனராசி வரையில் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்கலாம். அவங்களுக்கு எத்தனை சதவிகிதம் சரியாக இருக்குது, என்னென்ன தெய்வ வழிபாடு அவங்க பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். என்னுடைய பெயர் டாக்டர் வி ராஜ்குமார் குருக்கள். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன் என்னுடைய பதிவு. அடுத்ததாக என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 9884530146. ஜாதகம், எண் கணிதம், பெயர் ராசி பொருத்தம், திருமண பொருத்தம், நிச்சயதார்த்தம், கல்யாணங்கள், கும்பாபிஷேகங்கள் அனைத்தும் சிறப்பான முறையில் செய்து கொடுத்துட்டுருக்கேன். பிரசன்னம் பார்க்கறது, வாஸ்து பார்க்குறது, எண் கணிதம், ஜெமாலஜி எல்லாமே என்னுடைய சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸில் நான் பார்த்துட்டுருக்கேன். ஆவணி மாத சிறப்பு பலன்கள் எல்லாம் என்னென்ன, ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆவணி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவணி மாதத்துடைய ஒரு மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. அதற்கு அடுத்ததாக வந்து ஆவணி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமி விரதம். அதே போல் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷங்கள் சனி பிரதோஷம் சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அதற்கு அடுத்ததாக கிருஷ்ண ஜெயந்தி, இந்த மாதிரியான சுப விசேஷங்கள் எல்லாமே வருது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி வழிபாடுகள் நம்ம எப்படி பண்ணணும், எந்த நேரத்தில் நம்ம செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கடவுள் வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி 32 விதமான 33 விதமான மகாகணபதி இருக்கார். ஹேரம்ப கணபதியிலிருந்து பாலகணபதியிலிருந்து தருண கணபதியிலிருந்து மகாகணபதியிலிருந்து இருக்கார். அப்போ இந்த கணபதியுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி நாள் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் தேதி 8ஆம் மாதம் 2024 வருது. இந்த விநாயகர் சதுர்த்தியுடைய ஒரு நேரம் அப்படின்னு எடுத்துட்டா எந்த நேரத்தில் நம்ம விநாயகர் சதுர்த்தி வழிபாடு நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குது. காலையில் ஒரு 7:45 8:45 அந்த நாளில் நம்ம செய்யலாம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு சொன்னால் 10:45 11:45 இந்த 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடானது சிறப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் நீங்கள் சிறப்பாக செய்யலாம். அருகம்புல் சாற்றி விநாயகர் பெருமானுக்கு மோதகம் கொழக்கட்டைன்னு சொல்லக்கூடியதெல்லாம் சமர்ப்பணம் செய்து விநாயகர் பெருமானை நல்லா மனையில் வச்சு நல்லா பூஜை பண்ணி விநாயகர் பெருமானை மனசார நல்லா வேண்டிக்கோங்க. அருகம்புல் சாற்றி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி விரதம் மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா 8 அடுத்தது மறுநாளே வந்து 8ஆம் தேதி உங்களுக்கு அன்றைய நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மகாலட்சுமி விரதம். அந்த நாளில் விநாயகர் சதுர்த்தி மறுநாள் மகாலட்சுமி விரதம் இருந்தால் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி நம்ம வேண்டி 16 தீபம் வீட்டில் ஏற்றினோமே ஆனால் மிகுந்த சிறப்பு. மகாலட்சுமி விரதம்னே பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம இருந்தோமே ஆனால் 16 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடானது, வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சுருப்பீங்க, 16 தீபம் ஏற்றுங்க. 16 தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணினால் மிகுந்த சிறப்பு. செல்வ வளத்தோட குபேர வளத்தோட இருக்கலாம். சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும். இதுக்கு தான் மகாலட்சுமி விரதம் ஆவணி மாதத்தில் ஸ்பெஷலாக வரும். ஸோ அது கண்டிப்பாக செய்யக்கூடியது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சனி பிரதோஷம் மிகுந்த விசேஷமானது. அதாவது ஒரு குறிப்பிட்ட சனி பிரதோஷம் பார்த்தால் நமக்கு மறுபிறவியே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சனி பிரதோஷம் சனியினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய, அதாவது நமக்கு ஒரு நேரம் சரியாக இல்லை, அஷ்டம சனி நடக்கிறது, கண்ட சனி நடக்கிறது, பாத சனி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த சனி பிரதோஷமானது மிகுந்த சிறப்பு. சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணுறது, சுவாமி அம்பாளுக்கு விளக்கேற்றுறது, சுவாமி அம்பாளுக்கு வந்து பாலாபிஷேகம் செய்கிறது, சனி பிரதோஷத்திலோட ஒரு வில்வ பிரசாதம் கிடைச்சாலும் மிக சிறப்பானது. அதனால் இந்த சனி பிரதோஷத்தை விடாமல் கண்டிப்பாக நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். எந்த ஊரில் இருக்கீங்களோ எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ சுவாமி தரிசனம் பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ராசியில் உங்களுடைய அன்றைய ஆவணி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ண ஜெயந்தி. ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அதிலே வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகையும் சேர்ந்து வருது, அதில் இன்னும் சிறப்பு.
ஸோ கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப விசேஷமான நாள். கிருத்திகை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், நான் ஒரு பாட்டு போட்டியில் கலந்துட்டுருக்கேன், சில போட்டிகளில் கலந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதிலெல்லாம் நல்ல முதன்மையாக வரத்துக்கு அந்த கிருத்திகையானது உங்களுக்கு நல்ல ஒரு வழிபாடு, உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ண பெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு அன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாத சிறப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விசேஷங்களில் நீங்கள் பண்ணலாம். அடுத்ததாக 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசி, மிதுன ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியாக பலன்கள் எப்படி இருக்கும், எப்படி அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்யணும், பொது பலன்கள் தான் இதெல்லாமே. இப்போ நான் சொல்கிறது, இப்போ மேஷ ராசி ஆவணி மாதம் சொன்னால் இது பொது பலன்கள். உங்களுடைய ஜாதகத்திற்கு அது மாறுபடும். நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் சில பேருக்கு அது சரியாகவே இருந்துடும். இப்போ நான் சொல்கிற சில பேருக்கு 110% கரெக்டாக இருந்துடும், சில பேருக்கு சில மாறுதல் இருக்கும் பிறந்த ஜாதகப்படி. ஸோ அந்த மாறுதல் கோச்சார ரீதியாக அந்த மாறுதல் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்து, பிறந்த ஜாதகப்படி உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்து சொல்ல முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த டைம் இந்த மாதிரி இருக்குது சிறிய கட்டணத்தோடு. ஸோ உங்களுக்கு இந்த ஜாதகம் டைம் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்கள், இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களோட பர்சனல் ஜாதகத்தை நம்ம சில விஷயங்களை சொல்ல முடியும். மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. ஸோ இந்த மிதுன ராசி எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே உபய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. குழப்பமான ராசி, எல்லாத்துலேயுமே டபுள் மைண்டட் ராசி. உண்மையிலேயே தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க. அடுத்தவங்க தெளிவாக இருப்பாங்க, ஆனால் இவங்க மாற்றி மாற்றி சொல்லும்போது தெளிவாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் குழப்பமாயிடுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட உண்டு. ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே படாத, அது என்னமோ செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடு பட்டுருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசிக்கே உரிய குணாதிசயம். இதுலேயும் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம். கோபமும் வரும், குழப்பமும் வரும், ரெண்டும் ஒன்றா வரும். கோபமும் குழப்பமும் ரெண்டு கண்ணு மாதிரி அவங்களுக்கு. இது ரெண்டுத்தையுமே கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது கூடியமான வரையில். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது. ஸோ இந்த ராசிகளுக்கு எப்படி இருக்கும், மிதுன ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் ஆவணி மாதத்தில்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் மிகுந்த வேலை குழப்பம் உண்டு. வேலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். வேலை செய்யலாமா வேண்டாமா, இது செஞ்சால் சரியாக வருமா வராதா, நம்ம இப்போ இடம் மாறி இருக்கோமே சரியாக வருமா வராதா, இதில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா இருக்கா, உங்களை நீங்களே போட்டு குழப்பிக்கிறீங்களே தவிர மற்றவர்கள்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த பிரச்சனைகள் இருக்குது. ரெண்டாவது, மன சஞ்சலம் அதிகமாக உண்டு, மன உளைச்சல்கள் அதிகமாக உண்டு ஆவணி மாதத்தில். ஸோ பண வரவு உண்டு, பண வரவு வரும். பணம் வரவு செலவெல்லாம் உங்களுடைய ஜாதகப்படி நல்லா செய்கிறீங்க. செலவு அதே போல் வரவு வந்தாலும் அதுக்கு தகுந்த செலவும் உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 10 ரூபா சேர்த்து வச்சேன்னா சொல்ல முடியாது. வரவுக்கு ஏற்ற செலவும் கொஞ்சம் இருக்குது, சாணியர்னா முளைச்சிருக்கும். ஸோ இந்த ஆவணி மாதத்தில் கொஞ்சம் அந்த விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. வீடு மாற்றமும் உத்தியோக மாற்றமும் உண்டு, அதே போல் ப்ரொமோஷன்ஸும் உண்டு. ஸோ இதில் எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இது வேண்டாம் அது வேண்டாம்லாம் சொல்லாது, எது வந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் உடன் பிறந்தவர்களோடு, சகோதரனோடோ சகோதரிகளோடோ கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இதனால் 2 பேர் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பேசாமல் இருப்பீங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் கூடி வரும். திருமணம் சம்மந்தப்பட்டது அதெல்லாம் கொஞ்சம் கூடி வரும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொந்த தொழில் மேம்படும். நல்ல இப்போ நீங்கள் ஏதாவது சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சொந்தமாக சில விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா அதிலெல்லாம் மேலும் அதிக வளர்ச்சி ஏற்படும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கொஞ்சம் பணம் வாங்கி அடுத்தது கொஞ்சம் விரிவுபடுத்தக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் வரும். சில பேருக்கு காதல் கல்யாணம் கூடி வரும். ரொம்ப லக்கு, அது வராது, வந்ததுன்னா இது மாதிரி கூடி வராது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு பங்குதாரர்களுக்கு மிகுந்த கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட்ஸு இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட ரொம்ப யோசித்து நிதானித்து செய்ய, அவசரம் காட்ட வேண்டாம். அதே போல் கணவன் மனைவி எடுத்துட்டோன்னே சிறு சண்டைகளோட பிரிய நேரிடும் இந்த ஆவணி மாதத்தில். ஸோ கூடியமான வரைக்கும் சண்டைகளை தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா பிரிய நேரிடும். இவங்க ஒரு இடம் அவங்க ஒரு இடம்னு இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் பேச்சு வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படும். உடல்நிலை பிரச்சனை. ரெண்டாவது வந்து கல்லீரல் சம்மந்தப்பட்டது, நுரையீரல் சம்மந்தப்பட்டது, ஹார்ட் சம்மந்தப்பட்டதுலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளைய வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இதிலெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வயிறு சம்பந்தமானது, பெண்களாக இருந்தால் வயிறு சம்பந்தமானதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூர் டைம் கிடைக்கும்போது திருச்செந்தூர் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. நெல்லையப்பர் காந்திமதி தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நிறைய சிறப்பை தரும். நல்ல விவசாயம் நல்லா சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய திருப்பம் ஏற்படும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாலே பொதுவாக இந்த மிதுன ராசியுடைய ஒரே ஒரு குணாதிசயம் என்னென்ன, 3 குணம் 38 யோசனை. காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்று, மத்தியானம் ஒன்றா இருந்தால் இரவு ஒன்று, இரவு ஒன்றா இருந்தால் பொழுது விடிஞ்சால் ஒன்று. இவங்களை நம்பி ஒரு விஷயத்தில் இப்போ இறங்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது. காலையில் சரின்னுவாங்க, மத்தியானம் வேணான்னுவாங்க, திரும்ப நைட்டு சரின்னுவாங்க, திரும்ப காலையில் பொழுது விடிஞ்சு எனக்கு வேண்டான்னுவாங்க. அப்போ இவங்களை நம்பி நீங்கள் எதில் இறங்குவீங்க சொல்லுங்கள்? இப்போ அதுதான் அந்த சூழ்நிலை தான் இப்போ இருந்துருக்கு. பிரத்யங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். எந்த இடத்துல இருக்கோ பிரத்யங்கரா தேவி வழிபாடு, அந்த ஆலயத்தில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அம்பாளுக்கு தீபம் ஏற்றி பிரத்யங்கரா வழிபாடு நிறைய பண்ணுங்கள். ஏன்னு போட்டி பொறாமைகள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா சில பேருக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஏதோ உங்களுடைய குடும்பம் நீங்கள் ஏதோ இருக்கீங்க, இதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனத்தோட, யார் குடும்ப ரகசியத்தை வெளியில் சொல்லாதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கோங்க. எத்தனை % வரைக்கும் இவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் 73% வரைக்கும் நல்லா இருக்குது. அப்போ இந்த ஆவணி மாதத்தில் நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடியதாக தான் இருக்கும். ஏற்றம் தரக்கூடிய மாதமாக அமையும். எல்லாத்துலேயுமே பொறுமை நிதானத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள். தேவையில்லாத அவப்பெயர்களை சம்பாரிச்சுக்காதீங்க. சரி, நல்லது செஞ்சும் கெட்ட பேரை சம்பாரிச்சுக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. ஆவணி மாதம் நல்ல ஏற்றம் தரும் மாதமாக அமையும். சுபம்.